நீங்கள் பார்ட் 2 வீடியோ, அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போனால் ஃபெட் லாஸ் பண்ணதுக்கு வந்து நீங்கள் இதை நான் முதல்ல காட்டின வீடியோ துண்டு அதில் பாருங்கள். அதில் ஸ்பீடாக ஓடுறேன். நான் நினச்சி கொண்டு ஆக்சுவலாக ஸ்பீடாக ஓடணுன்னே நான் கொழுப்பு குறைஞ்சி 6 பேக்கெல்லாம் வந்துடுறேன் ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு. நீங்கள் ஸ்பீடாக அதில் ஓடினால் நடக்கிற உங்களோட மசிலும் ஃபெட்டும் சேர்ந்து குறையும். அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். அதாவது நீங்கள் சரியாக ஃபெட்டை குறைக்கணும்டா, நான் இங்கே ஒரு வீடியோ ஓடிட்டு அந்த வீடியோ இது பாருங்கள். அதில் வந்து இன்க்ளைன்டா மெஷினை தூக்கணும். அதில் இன்க்ளைன் உண்டோ 12 இல்லாட்டி 12 மேலே போடுங்க. 12 மேலே இல்லாட்டி 12. ஸ்பீட் வந்து 3.5 ஸ்பீட் மேக்ஸிமம் அது போகும். அந்த ஸ்பீடில் போட்டு பசந்தாக நடந்தால் உங்களோட உடம்பு குறையும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி டார்கெட் வச்சோணும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 100 கேலரிஸ் பேர்ன் பண்ணுறேன்டா அப்படின்னா நீங்கள் அரை ஓடுவோம். அரை நடந்தால் தான் உங்களுக்கு 100 கேலரிஸ் பேர்ன் பண்ணாது. அப்படின்னு சொல்லி நீங்கள் அரை ஓடி வீட்டில் வைத்து 4 சீனி கரண்டியை போட்டு எஞ்சாலும் மில்க் கொண்டு சரி எஞ்சாலும் கொண்டு ஊற்றி குடிச்சிட்டு நீங்கள் ஓட்டினத்தில் வேலை ஏண்டா கிட்டத்தட்ட ஒரு சுகர் ஸ்பூனில் 25 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ் இருக்குது. 4 போட்டோம். நீங்கள் 100 குறைச்சிட்டு வந்து மறுபடியும் 100 ஏற்றிட்டு அதுதான் மிச்சமாக ஜிம்முக்கு போகிற. ஆனால் கேட்டால் சொல்கிறேன், ஜிம்முக்கு போகிற ட்ரெட்மில்ல விளையாடிய ஆனால் வந்து ஃபெட் லாஸ் ஆகினது இல்லைன்னு. ஃபெட் லாஸ்ட்டு மெயின் வந்து இப்போ ஜிம்முக்கு போகிற வழியில் ஷோர்ட்டிஸ் காட்டி ஒன்று கண்டு ஷோர்ட்டிஸை போய் தின்னுண்டா அவ்வளோதான் கலாஸ். ஏன்னா அந்த ஷோர்ட்டிஸில் எண்ணெயை வட்டியை போட்டு அப்படியே எண்ணெயோட எடுத்து வச்சுப்பேன். அது தின்னப்படாது. ஏன்னா எண்ணெய் வந்து ஃபெட். நீங்கள் இப்போ சாம் பசி அப்படின்னு சொல்லி பிஸ்கட் எல்லாம் தின்னா சரியாகுது. ஊட்டி இப்போ உங்களுக்கு பசியா ஓட்ஸ் கொஞ்சம் தருவோம். ஓட்ஸை வைங்க, முட்டையை வைங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று சொல்லி தரேன். உங்களுக்கு ஓட்ஸ் லீச்சியா 100% விட்டமினை உறிஞ்செடுக்கிறதுக்கு உங்களோட உடம்புக்கு. நீங்கள் ஓட்ஸை வளமைக்கு செய்கிற மாதிரி சமைச்சு எடுத்தண்டா, இந்த அடுப்பில் போட்டு அப்படி எடுத்தண்டா ஒரு கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு கிடைக்கிறார். ஓட்ஸ் லீச்சியா டோட்டல் விட்டமின்ஸோட சேர்த்து கார்ப்ஸ் ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சால் 99% கார்ப்ஸ், மெக்னீஷியம், ஜிங்க் எல்லாமே உங்களோட உடம்புக்கு கிடைக்கும். மசில்ஸு தேவையான எல்லாம் கிடைக்கும். ஏன்னா ஓட்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஒன்டேஜ் ஓட்ஸு நட்ஸ் வகையை தான் பாதம் பிஸ்தா அதிலெல்லாம் நீங்கள் திண்டோன்னு நான் நினச்சி அவ்வளோ என்னோட உடம்பு கிடைக்கும் நுடைக்கல. அதில் வந்து பைத்தான் எசிட்னு ஒரு எசிட் ஒன்று இருக்குது. அந்த எசிட் வந்து என்னோட உடம்பு தேவையான விட்டமின்ஸை உரியத்துக்கூடாது. நாங்கள் ஆக்கினண்டா அந்த பைத்தான் எசிட் குறையும். நீங்கள் 99% குறையணும்டா ஒரு வேலை செய்யும். ஆனால் நீ நட்ஸு அது இதெல்லாம் போட்டு தினியண்டா நட்ஸு ஓட்ஸு இப்போ ஓட்ஸ் 3 கரண்டி நட்ஸ் ஒரு 2 கரண்டி அப்படி போட்டு வச்சுருவீங்க. ஜிம்மு போய்ட்டு வந்து என்னது நான் சொல்லி சாதாரணமாக நம்ம டெய்லி வச்சு கூட இருக்கும். அதில் போட்டு 2 தயிர் கரண்டி, தயிர் இல்லாட்டி யோகட் 2 கரண்டியை போட்டால் யோகட் வந்து மேக்ஸிமம் நல்லா. யோகட் அதில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரையும். அவ்வளோ தண்ணி ஊற்றினா கரையும். கரைச்சி மூடி வைங்கோ. இன்றைக்கு நீங்கள் குறைஞ்சது 8 ஹவர் அப்படி மூடி வச்சுட்டா அந்த தயிர் லீச்சியை கேர்டில் இல்லாட்டி யோகட்டில் இருக்கிற எசிட் வந்து பைத்தான் எசிட் அப்படியே அழிச்சிடும். பைத்தான் எசிட் அழிச்சதுனாலே உங்களுக்கு பியோ உடம்பு தேவையான பியோ நியூட்ரிஷன் அப்படியே உனக்கு கிடைக்கும். இதுதான் பெஸ்ட் டிப்ஸ். இப்போ 2வது வீடியோ பாருங்க. அந்த லேசான டிப்ஸு உங்களுக்கு இப்படி தான் செஞ்சால் இன்க்ளைன் பொசிஷன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள நான் எப்படி நடந்து காட்டிச்சு அந்த பொசிஷனை பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்ட் 3 இன்னும் ஒரு டிப்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணி ஃபேவரட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை திருப்பி பார்க்கறதுக்கு நான் அடுத்த வீடியோ போடியேன்.